Good morning to all. Previous class la நாம வந்து dual natural law properties அப்படிங்கற லெசனை பத்தி நாம பார்த்தோம். அதுல என்னென்ன டாபிக் நாம வந்து பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா அதாவது ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் போட்டோ எலக்ட்ரிக் செல் அப்படிங்கற டாபிக் வந்து பார்த்தோம். இப்போ அதனுடைய கண்டினியூட்டி நெக்ஸ்ட் டாபிக் வந்து நாம பார்க்க கூடியது டி ப்ராக்லிக் வேவ். டி ப்ராக்லிக் வேவ் அப்படிங்கற டாபிக் பத்தி நாம் பார்க்க போறோம். டி ப்ராக்லிக் வேவ் ஆஃப் மேட்டர். டி ப்ராக்லிக் வேவ் ஆஃப் மேட்டர். சரியா? இதுதான் வந்து நாம பார்க்க போறோம். சரி, இப்போ நம்ம வந்து டி ப்ராக்லிக் வந்து என்ன சொன்னாரு அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். சன்னிலேருந்து என்ன வருது? ரேடியேஷன் வந்து வருது. சரியா? என்ன வருது? ரேடியேஷன் வருது. இந்த ரேடியேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது போட்டான் பார்ட்டிகல் வந்துட்டு இருக்கு. போட்டான் பார்ட்டிகல் இருக்கு. இந்த ரேடியேஷன்ல பார்ட்டிகல் மட்டும் இருக்கிறது இல்லாம இது எப்படி வருதுன்னா இந்த ரேடியேஷன் வேவா வருது. எப்படி வருது? வேவா வருது. பார்ட்டிகல் போட்டானுங்கிற பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சரியா? ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கு. எதுல? ரேடியேஷன்ல. இப்போ ரேடியேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வந்து என்னது? வேவ் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கு. சரியா? இப்போ இந்த போட்டான் அப்படிங்கிற பார்ட்டிகல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த போட்டானுக்கு என்ன இருக்கும்? அதாவது மாஸ் இருக்கும், வெலாசிட்டி இருக்கும், உந்தை இருக்கும், அதாவது மொமெண்டம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இது மூணுமே வந்து கண்டிப்பா பார்ட்டிகிள்ஸ்க்கு வந்து இருக்கும். அடுத்தது வேவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேவ் ப்ராப்பர்ட்டிஸ்னா இந்த வேவ் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? தனியா லைட் லெசன் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அந்த லைட் லெசன்ல வேவ் வந்துட்டு போகுது. அந்த வேவ் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு என்ன இருக்கு? வேவ் லென்த் இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு, இன்டென்சிட்டி இருக்கு. சரியா? அதால தான் நம்ம வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இது வேவ். அப்போ இந்த ரேடியேஷனுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டியூல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. டியூல்னா ரெண்டு, ஒன்று வேவ் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று வந்து பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கு. எதுக்கு? ரேடியேஷனுக்கு. சரியா? இப்போ வந்து கிளாசிக்கல் பிசிக்ஸில் வந்துட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வேவ்ஸ் வந்துட்டு நம்ம தனியாக தான் படிப்போம், பார்ட்டிகிள்ஸ் வந்துட்டு நம்ம தனியாக தான் வந்து படிப்போம். இப்போ வேவ்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைட் லெசனில் முன்ன சொன்ன மாதிரி லைட் லெசனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக வேவ்ஸ் பற்றி தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். அதேமாரி பார்ட்டிகிள்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற லெசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம தனியாக தான் வந்து படிக்க போகிறோம் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில். அப்போ வந்து ரெண்டு வந்து என்ன ஆகுது? கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிளாசிக்கல் ஃபிசிக்ஸில் பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டிஸும் வேவ் ப்ராப்பர்ட்டிஸும் எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சரியா? இதே வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் வேவ்ஸில் வந்து குவாண்டம் தியரியில் அதாவது ரேடியேஷன்ஸ் வந்து டியூல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொண்டிருக்கு. ரெண்டும் வந்து எப்படி இருக்கு? சேம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்துட்டு ரெண்டும் வந்து ஒரே மாதிரியா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். கிளாசிக்கலில் வந்து ரெண்டு வெவ்வேறாக இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நாம் பார்க்குறோம். இப்போ இந்த ரேடியேஷனில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டிகல் அண்டு வேவ் இது ரெண்டும் வந்து
டியூல், அதாவது நேச்சுரல் டியூல்ல வந்து கொண்டிருக்கக்கூடிய காரணமாக கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது மேட்டரும் வந்துட்டு இதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்து கொண்டிருக்கும். அதாவது போட்டான் பார்ட்டிகல் ப்ராப்பர்ட்டிஸ், வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரேடியேஷனில் இருக்கக்கூடியதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேட்ரு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மேட்ரு வேவ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ ரேடியேஷனுக்கு அதே தான் வந்துட்டு மேட்ருக்கும் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. சரியா? அது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லிக் வந்துட்டு சொன்னார். அதாவது டி ப்ராக்லிக் 1924 வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியேஷனுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ, அதாவது டியூல் ப்ராப்பர்ட்டிஸ் என்னது பார்ட்டிகல் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே தான் வந்துட்டு மேட்ருக்கும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி 1924 டி ப்ராக்லிக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். சரியா? அதான் வந்து ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியேஷன்ஸு அண்டு மேட்டர் அப்படின்னாவே கண்டிப்பாக அது வந்து நேச்சுரல், அதாவது நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு கொண்டிருக்கக்கூடிய காரணமாக இப்போ வந்து ரேடியேஷனுக்கு வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்டருக்கும் வந்துட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். அது வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ டி ப்ராக்லிக் வேவ்லென்த், டி ப்ராக்லிக் வேவ்லென்த் மேட்டர் வேவ், டி ப்ராக்லிக் வேவ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்ஸ் வந்து வேவ் ப்ராப்பர்ட்டிஸை கொண்டே இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டி ப்ராக்லிக் வேவ் ஆர் மேட்டர் வேவ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் பார்ட்டிகல் கண்டைன் வேவ் இஸ் கால்டு மேட்டர் வேவ் ஆர் டி ப்ராக்லிக் வேவ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம மேட்டருக்கு வந்து டி ப்ராக்லிக் வேவ் லென்த் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டி ப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் மேட்டர், டி ப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் மேட்டர். இது வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எந்த கொஸ்டினில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. நாம் வந்து பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து அடுத்த டாபிக் பாருங்கள். டி ப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ். டி ப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடியதை. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, மேட்டருக்கு வந்துட்டு டி ப்ராக்லிக் வேவ் லென்த் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லி பாருங்கள். சரியா? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறோம். ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் என்னது, இஸ் ஈக்குவல் டு mg ஸ்கொயர். அதாவது ஈனா எனர்ஜி, எம்னா பார்ட்டிகிளினுடைய மாசு, சிங்கிறது அதனுடைய வெலாசிட்டி, லைட்டினுடைய வெலாசிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு வந்து மாஸ் இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும், எனர்ஜி இருக்கும். அப்போ ரெண்டும் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஈக்குவல்டான நியர் கம் ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ வந்து சிங்கிறது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி அப்ளைட்டு, அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு தெரியும், இஸ் ஈக்குவல் டு mg ஸ்கொயர். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் என்னன்னு வச்சுக்கிறோம், 1 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? அடுத்தது பிளாங்க் ஈக்குவேஷன், இஸ் ஈக்குவல் டு h nu, இஸ் ஈக்குவல் டு h nu. சரியா? இப்போ பிளாங்க் இதான் வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது லைட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த லைட்டில் இருக்கக்கூடிய போட்டானுடைய ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருக்கும். ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், ஈக்குவல்டான நியர் கம் ஒன் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அதுதான் வந்துட்டு ஹெச்னு எடுத்துக்கிறோம். இது வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இதனுடைய வேல்யூ உனக்கு தெரியும், 6.626 × 10⁻−34 ஜூல் செகண்ட் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணுறோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு என்ன பண்ணுறோம், ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகேவா? எப்படி இது வந்து லைட்டில் போட்டான் இருக்கு இல்லையா, அப்போ அந்த போட்டான் கொண்டு இருக்கக்கூடிய எனர்ஜிக்கான ஈக்குவேஷன்ஸ் இது லைட்டை பற்றி சொல்லக்கூடியது. இது வந்து பார்ட்டிகிளை பற்றி சொல்லக்கூடியது. சரியா? இது வேவ் ப்ராப்பர்ட்டிஸு, இது வந்து என்னது பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டிஸு. பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டிஸில் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் தான் இஸ் ஈக்குவல் டு என்னது mg ஸ்கொயர். ஏற்கனவே 2 ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னோம் இல்லையா, அதான்.
இப்போ வந்து இது ரெண்டு என்ன பண்ணுறேன், ஈக்குவல் பண்ணுறேன். பாருங்க, h nu is equal to mg square. சரியா? இப்போ வந்து என்ன பண்ணோம், நியூவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். நியூங்கிறது என்னது, நியூங்கிறது என்னது, frequency. Nu is equal to c by lambda. The relationship between frequency wavelength formula இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். இதை எடுத்து என்ன செய்யறேன்னா இங்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்க. அப்போ h c by lambda is equal to என்ன வரும், mg ஸ்கொயரா, என்னது mg ஸ்கொயர். சியும் சியும் கேன்சல் பண்ணிக்க, மீதி என்ன இருக்கு, h pi lambda divided by h pi lambda is equal to mg. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும், வேவ் லென்த் தானே வேணும். அப்போது லேம்டாவை அங்கே கொண்டு போய் இது கீழே கொண்டு வந்துடுங்க. h pi mg is equal to லேம்டாவா மாற்றி எழுதுங்க. லேம்டா is equal to என்னது, h pi mgயா. அடுத்தது எப்பயுமே வந்து அதாவது வெலாசிட்டி ஆஃப் லைட், லைட்டினுடைய வெலாசிட்டி ஆப்ஜெக்டினுடைய வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை விட எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே லைட்டினுடைய ஸ்பீடை விட தாண்டி போகாது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அதை விட கம்மியாக தான் இருக்கும். சரியா? அப்போ வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்கும். அப்போ சி இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடுறீங்க, வி போட்டுக்கலாமா. அப்போது ஹச் பை எம்வியா. இப்போது எம்விங்கிறது நம்ம என்னான்னு படிச்சிருக்கிறோம் ஒரு ஒயர் கிளாஸில், மொமெண்டம் எம்வி. அப்போ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண ஹச் பை பின்னு போட்டுக்கலாமா. இப்போ பாருங்கள், டி ப்ராக்லிக் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர், அதுக்கான ஈக்குவேஷன் வந்துட்டு கிடச்சிருச்சு. இப்போது இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மொமெண்டம் வந்து குறைஞ்சினா வேவ் லென்த் வந்துட்டு அதிகமாகும், வேவ் லென்த் அதிகமானால் மொமெண்டம் வந்துட்டு குறையும். சரியா? இதுதான் வந்துட்டு என்னது, டி ப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் மேட்டர். 3 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்தது 5 மார்க் கொஸ்டின், டி ப்ராக்லிக் wavelength of electron. டி ப்ராக்லிக் wavelength of ஃபஸ்ட்டு மேட்ரு பார்த்தோம், அடுத்தது எலக்ட்ரானுக்கு நம்ம wavelength வந்து கால்குலேட் பண்ணுறோம். டி ப்ராக்லிக் wavelength of electron ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். சரியா? இப்போது ஒரு பேட்ரி எடுத்து நம்ம எதில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயரில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகுமா. அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு மூவ் ஆகும்போதே கண்டிப்பாக அது ஆக்சிலரேட் ஆகும். அப்போ கைனடிக் எனர்ஜி வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரியா? அப்போது அதனுடைய கைனடிக் எனர்ஜி வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருக்கிறோம். என்னது, இஸ் ஈக்குவல் டு 1/2 mv ஸ்கொயர். சரியா? mv ஸ்கொயர். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ் ஈக்குவல் டு ஒரு எலக்ட்ரானுடைய சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு அதனுடைய பொட்டன்ஷியலை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு நமக்கு கிடைக்கும். அப்போது இஸ் ஈக்குவல் டு ஈவிங்கிறது பொட்டன்ஷியல். இந்த பொட்டன்ஷியல் வந்து கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இங்கே எந்த அளவுக்கு இங்கே பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த அளவுக்கு எலக்ட்ரானுடைய மூமெண்ட் இருக்கும். ரெண்டு வந்துட்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரியா? இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. இப்போ 1/2 mv ஸ்கொயர் ஈக்குவல் டு ஈவியா. அப்போது
நமக்கு என்ன வேணும், பி ஸ்கொயர் தான் வேணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க, இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ கொண்டு போயிட்டா என்ன வரும் பாருங்க, எம்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2EBயா. இப்போ நமக்கு இதுதான் வேணும், பி ஸ்கொயர் தான் வேணும். அப்போ எம் வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வருது, 2EB டிவைடட் பை எம்னு வருமா? ரெண்டு சைடு ரூட் எடுத்துடலாமா? ரூட் எடுத்தால் என்ன கிடைக்குது, இப்போ B ஈக்குவல் டு 2EB பை எம் அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ரூட் போட்டுக்குங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. டி ப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க. அப்போ லேம்டா ஈக்குவல் டு ஹெச் பை எம், பிக்கு பதிலாக என்ன போடுறீங்க, 2EV டிவைடட் பை எம்னு வருமா? அப்போ வந்து ஹெச் பை இந்த எம் உள்ளே கொண்டு போயிருங்க. இப்போ எம் ஸ்கொயர் ஆகுமா? எம் கேன்சல் பண்ணா 2MEB. சரியா? இப்போ இதில் இந்த ஈக்குவேஷன் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா, டி ப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரானுக்கான ஈக்குவேஷன். இதில் உனக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா, இப்படி பார்த்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த எலக்ட்ரானுடைய கனடிக் எனர்ஜி வந்து குறைஞ்சினா வேவ் லென்த் அதிகமாகும். ஏன்னா ஈவிங்கிறது கனடிக் எனர்ஜி. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஈவிங்கிறது எனர்ஜி. இப்போ இந்த எனர்ஜி வந்து குறைஞ்சினா கண்டிப்பாக என்ன பண்ணோம், இது வந்துட்டு அதிகமாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இப்போ எலக்ட்ரானுடைய வேவ் லென்த் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியினுடைய வோல்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு 100 வோல்ட் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ 100 வோல்ட்டு பொட்டன்ஷியலால் எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம ஆக்சிலரேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ அது வந்து பெறக்கூடிய டி ப்ராக்லிக் வேவ் லென்த் என்ன, 1 மார்க்கில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். என்ன கிடைக்கும், இப்போ வந்து வியோட வேல்யூ இப்போ எலக்ட்ரானை வந்து நம்ம 100 வோல்ட் பொட்டன்ஷியலால் வந்து நம்ம ஆக்சிலரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது பெறக்கூடிய வேவ் லென்த் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். B ஈக்குவல் எவ்வளவு, B ஈக்குவல் எவ்வளவு, 100 வோல்ட். எவ்வளவு, 100 வோல்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க. எலக்ட்ரானுடைய மாசு 9.1 into 10⁻³ kg. சரியா? அடுத்தது எலக்ட்ரானுடைய சார்ஜஸ் உனக்கு தெரியும், 1.6 into 10⁻⁻19 கூலும். பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ 6.626 into 10⁻⁻34 ஜூல் செகண்ட். இதெல்லாம் நோன் வேல்யூ. சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம் எவ்வளோ வரும். ஹெச்சோட வேல்யூ 6.626 into 10⁻⁻34 divided by ஈக்குவேஷனில் என்ன இருக்குது, ரூட் ஆஃப் 2. எம்மோட வேல்யூ 9. ஒரு எலக்ட்ரான் பெறக்கூடிய டி ப்ராக்லிக் வேவ் லென்த் கால்குலேட் பண்ணுறோம், -31. அடுத்தது இ எலக்ட்ரானுடைய சார்ஜ் 1.6 into 10⁻⁻19. அடுத்தது என்ன இருக்கு, வோல்டேஜ். வோல்ட் வந்துட்டு எவ்வளவு, 100 வோல்ட். சரியா? இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, டி ப்ராக்லிக் வேவ் லென்த் வந்துட்டு எவ்வளோ கிடைக்குது, 100 வோல்ட் பொட்டன்ஷியலால் வந்துட்டு ஆக்சிலரேட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நமக்கு கிடைக்கும், 1.227 ஆம்ஸ்ட்ராங் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். சரியா? இவ்வளோ வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இப்போ டி ப்ராக்லிக் வேவ் லென்த், இப்போ வோல்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகும் இல்லையா. இப்போ 100 வோல்ட்டாக இருக்கலாம், அவன் 50 வோல்ட்டாக இருக்கலாம், இல்லை 20 வோல்ட்டாக இருக்கலாம். அப்போ வந்து வோல்டேஜ் வந்து வேரியேஷன் ஆகிறதுனால நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ
இப்போ நோன் வேல்யூ வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோமா அதுக்கான ஈக்குவேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12.27 ஆங்ஸ்ட்ராங் டிவைடட் பை √v. இதுதான் எலக்ட்ரானுடைய டீப்ராக்லிக் வேவ்லென்த் கால்குலேட் பண்ணக்கூடிய ஈக்குவேஷன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஈக்குவேஷன்ஸ். சரியா? அடுத்தது டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினை அடிக்கடிக்கு 5 மார்க்கில் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். சரியா? இது வந்து என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டீப்ராக்லிக் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ் இதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டீப்ராக்லிக் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவை எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நிரூபிக்கக்கூடிய இதுதான் என்னது டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். டீப்ராக்லிக் வேவ்லென்த்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து என்னன்னா டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 1 மார்க். டீப்ராக்லிக் வேவ்லென்த்தை கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன? டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக தான் டீப்ராக்லிக் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ் வந்துட்டு என்ன பண்ண முடியும்? கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, அதை வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? இப்போ ஈக்குவேஷனை கால்குலேட் பண்ணால் இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம். டீப்ராக்லிக் வேவ்லென்த் ஆஃப் மேட்டர் வேவ். சரி, பார்க்கலாமா? பாருங்க, இப்போ என்ன எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோ டென்ஷன் பேட்டரி வந்து எடுத்துக்க. இதான் லோ டென்ஷன் பேட்டரி. இந்த லோ டென்ஷன் பேட்டரி எடுத்து எதில் கனெக்ட் பண்ணுற அப்படின்னா டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணு. சரியா? எஃப்ங்கிறது ஃபிலமெண்ட். ஓகே, அடுத்தது இது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஹை டென்ஷன் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறோம். இதை ஹை டென்ஷன் பேட்டரியில் நம்ம என்ன செய்கிறோம்? கனெக்ட் பண்ணுறோம். இப்படி ஹை டென்ஷன் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்? ஆக்சலரேட் ஆகும். என்ன பண்ணோம்? எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு ஹீட் ஆகி ஆக்சலரேட் ஆகும். ஆக்சலரேட் ஆகி வரக்கூடிய எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம என்ன செய்யறோம்னா அதாவது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடிய அந்த பீமை வந்து சின்னது பண்ணுறோம். எங்கே? இந்த இடத்துல வரக்கூடிய எலக்ட்ரானை வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோம்? பெருசாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பீமை வந்துட்டு சின்னது பண்ணுறோம். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? அதாவது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் மூலமாக நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. எமிட் ஆகக்கூடிய எலக்ட்ரானை நம்ம வந்து ஹை டென்ஷன் பேட்டரி மூலமாக ஆக்சிலரேட் பண்ணுறோம். ஆக்சிலரேட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகி வருது. வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீமை வந்துட்டு சின்னது பண்ணுது. இதுக்கு பேர் தான் டைப்ரகாம் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இது சின்னதாக வரக்கூடிய அந்த எலக்ட்ரான் பீமை எதன் மூலமாக நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா ஆனோடு மூலமாக அட்ராக்ட் பண்ணுறோம். இதுதான் ஆனோடு. அலுமினியம்ங்கிறது ஆனோடு, இந்த ஃபிலமெண்ட் அப்படிங்கிறது கேத்தோடு. சரியா? இப்போது ரெண்டுக்கு இடையில் பொட்டன்ஷியலில் வந்துட்டு ஹை பொட்டன்ஷியலில் வந்துட்டு அப்ளை பண்ணும் பொழுது எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு எமிட் ஆகுது. எமிட் ஆகி அட்ராக்ட் ஆகுது. அட்ராக்ட் ஆகி ஹை ஸ்பீடில் எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு வெளியே வருது. வரக்கூடிய எலக்ட்ரான் எங்கே போய் படுது அப்படின்னா நிக்கல் கிறிஸ்டலில் போய் படுது. சரியா? நிக்கல் கிறிஸ்டலில் போய் பட்டு என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான் வந்துட்டு ஸ்கேட்டரிங் ஆகுது. எல்லா டைரெக்ஷன்லேயும் ஸ்கேட்டரிங் ஆகுது. அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? எலக்ட்ரான் டிடெக்டரில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது பட்டு வரக்கூடியது எலக்ட்ரானா? பட்டு ஸ்கேட்டரிங் ஆகி எலக்ட்ரான் வந்துச்சு அப்படின்னா ஓகே எலக்ட்ரான் தான் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியுது? கன்ஃபார்ம் பண்ண முடியுது.
எவ்வளோ ஆங்கிளில் வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இந்த ஆங்கிள்ஸ் வந்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறோம். மெஷர்மெண்ட் பண்ணி இப்போ இந்த ஆங்கிளுக்கும் அதாவது இன்டென்சிட்டிக்கும் இந்த எலக்ட்ரான் பீம் இங்கே வருது இல்லையா, இந்த எலக்ட்ரான் பீமினுடைய இன்டென்சிட்டிக்கும் நம்ம கிராஃப் வந்துட்டு ட்ராப் பண்ணுறோம். ட்ராப் பண்ணும்போது என்ன ஆகுது, ஆங்கிள் வந்து எவ்வளோ எடுத்துக்கலாம், 0 டிகிரி, 30 டிகிரி, 60 டிகிரி, இப்படி வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம் 90 டிகிரின்னு. இப்போ இன்டென்சிட்டி இப்போ வந்து இந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆங்கிள் வந்துட்டு என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆங்கிள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இன்டென்சிட்டி திடீர்னு மேக்ஸிமம் ஆகுது. சரியா, ஆங்கிள் கம்மியாக இருக்கும்போது இன்டென்சிட்டி என்ன பண்ணுது, குறையுது. ஓகே, இங்கே பாருங்கள், ஆங்கிள் கம்மியாக ஆக இன்டென்சிட்டி வந்து குறையுது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் திடீர்னு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளோ இருக்கலாம், 50 ஆங்கிளில் கூட, 54 ஆங்கிளில் கூட கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகலாம். 60ல் வந்துட்டு என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் ஆகுது. இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப அதிகமான ஆங்கிள் வந்து போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற, இன்டென்சிட்டி வந்து மறுபடியும் குறைய ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் தான் வந்து இன்டென்சிட்டி மேக்ஸிமமாக இருக்கும். இந்த எலக்ட்ரான் பீம்னுடைய இன்டென்சிட்டி வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும். சரியா, இப்போ இந்த ஆங்கிளில் நோட் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து டீப்ராக்லிக் வேவ் லென்த் வேல்யூ வந்துட்டு நமக்கு கிடைக்குது. சரியா, என்ன கிடைக்குது, டீப்ராக்லிக் வேவ் லென்த்து வேல்யூ வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், இது வந்து 60 டிகிரி ஆங்கிளில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுது, இன்டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது. அப்போ வந்து எப்படி இருக்கலாம், வோல்டேஜ் வந்து அதிகமாக இருக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அந்த வோல்டேஜ் வந்து இப்போ 50 வோல்ட்டா 60 வோல்ட்டா, இந்த வோல்டேஜ் இங்கே கொடுக்குறோம் இல்லையா, அந்த வோல்டேஜை அதை வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோமா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், டீப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் மேட்டர் வேவ் வந்து நமக்கு கிடைச்சிடும். இந்த எலக்ட்ரானுடைய டீப்ராக்லிக் வேவ் லென்த் வந்து நமக்கு கிடைச்சிடும். டீப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் எலக்ட்ரான் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் டீப்ராக்லிக் கன்ஃபார்ம் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானுடைய டீப்ராக்லிக் வேவ் லென்த்தை கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போது நடத்தின டாப்பிக்கை எகைன் ஒரு டைம் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் என்னது டீப்ராக்லிக் வேவ் லென்த் இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேடியேஷனில் அதாவது பார்ட்டிகல் வேவ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது, ரேடியேஷனில் டியூல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ பார்ட்டிகல்ஸ் அப்படின்னா நம்ம வந்து வெலாசிட்டி மாசு மூமெண்டத்தால் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். வேவ் அப்படின்னா வேவ் லென்த்து ஃப்ரீக்குவன்சி இன்டென்சிட்டியால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா, இப்போ வந்து இந்த ரேடியேஷனுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே தான் வந்துட்டு மேட்டருக்கும் வந்துட்டு இருக்குது அப்படின்னு டீப்ராக்லிக் சொன்னார். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1924 வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அதே தான் வந்துட்டு மேட்டருக்கும் இருக்குது, ரேடியேஷனுக்கு என்ன இருக்கோ அதே தான் வந்துட்டு மேட்டருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதை வச்சு தான் வந்துட்டு மேட்டருக்கு வந்து என்ன பண்ணார், அந்த டியூல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். சரியா, மேட்டருக்கு என்ன இருக்குது, வேவ் ப்ராப்பர்ட்டிஸு அண்ட் பார்ட்டிகிள் ப்ராப்பர்ட்டிஸு இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். சரியா, அதில் வந்து நம்ம டீப்ராக்லிக் வேவ் லென்த் ஆஃப் மேட்ரு அப்படிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம், லாம்டாஸ் ஈக்குவல் டு h/p அப்படிங்கிற ஈக்குவேஷன் வந்து ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணால், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் எடுத்து ஈக்குவல் பண்ணி அதை வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா வேவ் லென்த் ஃப்ரீக்வன்சி ரிலேஷன்ஷிப் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சல் பண்ணி நம்ம கொண்டு வந்தோம். மொமெண்டம் குறைஞ்சினா வேவ் லென்த் வந்துட்டு அதிகமாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா, டீப்ராக்லிக் வேவ் மேட்டர் வேவ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு வேவ்ஸ் வந்து கொண்டு எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான் பார்ட்டிகல்ஸ் வந்து வேவை வந்து கொண்டு இருந்தால் அதுக்கு பேர் தான் டீப்ராக்லிக் வேவ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். சரியா, அடுத்தது எலக்ட்ரானுடைய டீப்ராக்லிக் வேவ் லென்த் வந்துட்டு நம்ம பார்த்தோம். எலக்ட்ரானுடைய டீப்ராக்லிக் வேவ் லென்த் எப்படி பார்த்தோம், அதாவது கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் ரெண்டும் வந்து ஈக்குவல் பண்ணி அதிலிருந்து வெலாசிட்டி கால்குலேட் பண்ணி அதை கொண்டு போய் டீப்ராக்லிக் வேவ் லென்த் மேட்டர் வேவ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம், வேவ் லென்த் வந்துட்டு கால்குலேட் பண்ணோம். சரியா, அது நோன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோமா அதில் வந்து நமக்கு கிடைச்சிடும். சரியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அடுத்தது வந்து நம்ம பார்த்தது என்னது, டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட். இந்த டீப் ராக்லிக் வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரானை கன்ஃபார்ம் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் என்ன எக்ஸ்பிரிமெண்ட், டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட். 1927 2 பேரும் சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, ஒரு எலக்ட்ரான் கன்னை வந்துட்டு எடுத்துக்கிட்டு ஃபிலமெண்ட்டில் லோ டென்ஷன் பேட்டரியை கனெக்ட் பண்ணி அந்த எலக்ட்ரானை எமிட் பண்ணி ஹை டென்ஷன் பேட்டரியை கனெக்ட் பண்ணி அதை ஆக்சிலரேட் பண்ணி அந்த எலக்ட்ரான் பீமை வந்துட்டு சின்னது பண்ணி ஆனோடில் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க. அட்ராக்ட் பண்ண உடனே அது ரொம்ப அதிகமாக வந்து ஆக்சிலரேட் ஆகி கிறிஸ்டலில் போய் பட்டு ஸ்கேட்டரிங் ஆகுது. அதை வந்து எலக்ட்ரான் டிடெக்டர் மூலமாக எலக்ட்ரானா அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த ஆங்கிளில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த ஆங்கிளில் வந்து மென்ஷன் பண்ணி அந்த இன்டென்சிட்டியும் எடுத்துக்கிட்டு 2க்கு இடையில் கிராஃப் வந்துட்டு ட்ராப் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் அதனுடைய இன்டென்சிட்டி வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது. அப்போ வோல்டேஜ் என்னவோ அதை வந்து நம்ம என்ன செய்யணும், கால்குலேட் பண்ணி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோமா, அந்த எலக்ட்ரானுடைய வேவ் லென்த் வந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் டேவிசன் ஜெர்மர் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேங்க்யூ.